கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் விவசாயிகள் ஒரே ஒரு ஆறை நம்பி அவங்க விவசாயம் பண்ணலாமா வேணாமான்னு முடிவு செய்தான். இது போதாக்குறைக்கு ஒரு 2 மாநிலம் இதுக்காக ஒரு சண்டை. இதுல ஸ்பெஷல் என்னன்னா, இதுல ஒரு மாநிலம் நான் புதுசா ஒண்ணு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறேன் அப்படின்னது. இப்ப நீங்க இந்த வீடியோல சில நம்பர்ஸ் எல்லாம் பாப்பீங்க. அதுல உங்களுக்கு தெரியும், ஒரு 177 வருஷமா இந்த சண்டை ஏன் இன்னும் ஓயாம இருக்கு. இது வெறும் ஒரே ஒரு டேமுக்காக இல்ல, இது யாரு அந்த ஆறை கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்கன்றதுதான். நான் எந்த ஆறை பத்தி பேசுறேன்னு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். காவேரி. இது மேஜர் ஈஸ்ட் ஃப்ளோயிங் பெனிசுலா ரிவர்ன்றாங்க. இன்னொன்னு இந்தியாஸ் லாங்கஸ்ட் இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட். இது கிட்டத்தட்ட 1892ல இருந்து 1924 இந்த காலகட்டத்தில இருந்தே இதோட வீரியம் பயங்கரமா இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு மேல இருக்கிற வரலாறை நான் ரொம்ப சுருக்கமா சொல்ல ட்ரை பண்றேன். எக்ஸாம்பிளுக்கு, ஒரு கிளாஸ்ல இருக்கிற தண்ணி மாதிரி இதை பாதியா பிரிச்சா மேல இருக்கிறது கர்நாடகாவுக்கும் கீழே இருக்கிறது தமிழ்நாட்டுக்கும் சொல்றாங்க. இது இன்னொரு ஆங்கிள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம். இப்போ ஓரளவுக்கு சிம்பிளா புரிஞ்சிருக்கும். கர்நாடகால இருந்து வந்து தமிழ்நாட்டுல திருப்பி வந்து கடல்ல கலக்குது தண்ணி. சோ கர்நாடகா கொடுக்குறவங்க அதை தமிழ்நாட்டுல ரிசீவ் பண்றாங்க. இப்போ இதை இன்னும் கொஞ்சம் ஒரு சிம்பிளா யாருக்கிட்ட எவ்வளவு அணைகள் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ கர்நாடகால பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த தலக்காவேரியில இருந்து தண்ணி உருவாகி நம்ம தமிழ்நாட்டுக்கு வரத்துக்குள்ள அவங்க கிட்ட மொத்தம் 4 அணைகள். இது எல்லாமே சேர்த்தா கிட்டத்தட்ட 114.57 டிஎம்சி தண்ணி அவங்க கிட்ட இருக்கலாம். ஆனா இதே நீங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா, நம்ம அவங்க கிட்ட தண்ணி வந்ததுக்கு அப்புறமா அதை நம்ம சேர்த்து வைக்கிறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிறது ஒன்னே ஒண்ணு என்னன்னா மேட்டூர் டேம். அதுவும் அதோட கெப்பாசிட்டி வந்து 93.47 டிஎம்சி தான். இப்ப இந்த நம்பர்ஸ் பார்க்கும் போதே உங்களுக்கு கொஞ்சம் சவுண்ட்ஸ் கொஞ்சம் அன்ஃபேர் மாதிரி தெரியும் இல்லைங்களா? கொஞ்சம் பொறுங்க. இவங்களுக்கு இப்போ தண்ணி எப்படி பிரிச்சு கொடுக்குறாங்க அதோட நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா இன்னுமே ஷாக் ஆகும். சோ இந்த காவேரியோட பேசின்ல எவ்வளவு இருக்குன்னா 740 டிஎம்சி தண்ணி. இத லாஸ்டா 2018ல சுப்ரீம் கோர்ட் யாருக்கு எவ்வளவுன்னு சொல்லி இருக்கு தெரியுமா? சோ இந்த நம்பர்ஸ் பார்க்கும்போது பரவாயில்லையே, தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட 400 டிஎம்சி, ஆனா கர்நாடகாக்கு 200 சில்லற, அண்ட் கேரளாக்கு 30, புதுச்சேரி 7. பரவாயில்ல, இது கொஞ்சம் தமிழ்நாடு தானே அதிகம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா அது இல்ல. ட்விஸ்டே அங்கதான் இருக்குது. இப்போ இந்த 400 சில்லற இருக்குது பாருங்க, 404. இது வந்து தமிழ்நாடோட டோட்டல் ஷேர். அதாவது மழை வந்து தண்ணி, கேரளா சைடு இருந்து வர அந்த தண்ணி, இது எல்லாமே சேர்ந்து வந்தது தான் இந்த 404. ஆனா கர்நாடகா வந்து எவ்வளவு தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 177 to 185 டிஎம்சி கொடுக்கணும் வருஷத்துக்கு. ஆனா 2021ல கர்நாடகா எவ்வளவு ரிலீஸ் பண்ணிருக்குன்னா வெறும் 38 டிஎம்சி. அங்க 100 வர வேண்டிய இடத்துல வெறும் 38 தான். கேட்டா அங்கேயும் மழை இல்ல, அங்கேயும் விவசாயம். ஏன்னா இதை சுத்தி நிறைய ஃபார்மர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அங்கேயும் அதே தான் பிரச்சனை. அப்ப நிறைய பேர் கேட்கலாம், அப்ப இவ்வளவு எல்லாம் யார் ப்ரோ சொன்னது? இதுக்குதான் இங்க ஒரு கமிட்டி வச்சிருக்காங்க, CWMA, அதாவது காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. இவங்க கீழே தான் யார் யாருக்கு எவ்வளவு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் என்னன்னா, இவங்க சொன்னாலும் கர்நாடகா மட்டும்தான் முடிவு செய்யும் யாருக்கு எவ்வளவு தண்ணி ரிலீஸ் பண்ணணும். இங்க தான் இந்த செக்மேட்டை இருக்கிறதுனால தான் இப்ப இவ்வளவு பிரச்சனை. சரி, இப்ப இந்த நம்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அங்க ஆக்சுவல் திங் என்னன்னு பார்க்கலாமா? இப்போ இந்த ஆறு இங்க இருந்து இங்க வரைக்கும் வருது இல்லைங்களா, அது வந்து என்ன சொல்றாங்கன்னா 20 கிலோமீட்டர் வந்து கர்நாடகால டிராவல் பண்ணுது, அண்ட் கிட்டத்தட்ட 357 இருந்து 410 வரைக்கும் தமிழ்நாட்டுல டிராவல் பண்ணுது. சோ இது டிராவல் பண்ற அந்த கர்நாடகாக்கு இங்க எவ்வளவு விவசாயிகள் இருக்கிறாங்க தோராயமா அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்து பாக்குறதுல 14 லட்சம் ஏக்கரால விவசாயம் பண்றாங்க எங்க கர்நாடகால. அதே நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 29 லட்சம் ஏக்கர்ல விவசாயம் பண்றாங்க. சோ விவசாய நிலம்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தான் இங்கத்துக்கு அங்க டபுள் மடங்கா இருக்கு. சோ இது நீங்க பார்க்கும் போதே உங்களுக்கு இதுல இருக்கிற ஒரு இம்பேலன்ஸ் புரியும். எப்படி பார்த்தாலும் நிறைய கிலோமீட்டர் டிராவல் பண்றதும் தமிழ்நாட்டுல தான், நிறைய விவசாய நிலம் இருக்கிறதும் தமிழ்நாட்டுல தான் அப்படின்னு. ஆனா ஏன் அவ்வளவு தண்ணி கம்மியா கொடுக்குறாங்க? இது அப்படியே கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க. அடுத்த பார்ட்ல இதுக்குள்ள இன்னொரு பிளேயர் வந்து அவங்க இப்போ கிட்டத்தட்ட 1.3 கோடி ஜனங்களுக்கு சர்வைவல்கே தண்ணி இல்ல அப்படின்றாங்க. சோ இதுக்கு நெக்ஸ்ட் வீடியோல நானு இப்ப ஏன் கர்நாடகா இன்னொரு டேம், அதாவது 1, 2, 3, 4 இல்லாம இன்னும் ஒரு டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற நம்பர்ஸ், அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு இன்டென்ஸான ஒரு ஃபைட் என்ன அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுங்க, அண்ட் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you on the next video.